ஹலோ எவ்ரிவன், நான் தான் அவங்க மிஸ்டர் ஜேகே. இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு சோஷியல் மீடியான ஒரு பார்வை. அதாவது சோஷியல் மீடியாவில் என்ன நார்மலாக என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சும்மா நார்மலாக நான் தட்டிட்டு போய் சில விஷயங்கள் கண்ணில் மாட்டுப்படும். அந்த டைமில் என்னால் அது ஒரு காணொலியாக்க முடியாததுனால சும்மா சரி ஓகே என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி வந்தேன். மெல்லிங்காக ஒரு கார் ஒன்று வண்டி இருக்கிற இன்றைக்கு என்ன விஷயம் சோஷியல் மீடியா அதிகமாக பகிரப்பட்டிருக்குன்னு சொன்னால், அமெரிக்காவில் விமானம் மற்றும் வானூர்தி நேருக்கு நேர் மோதியல் விபத்தாம் என்று சொல்லி போட்டிருக்காங்க. அது எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா, அது எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கடைசியாக. அது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், மாவை சேனாதி ராஜா, அதாவது இலங்கை தமிழ் மக்களுக்கும் தமிழரசு கட்சியின் ஒரு மூத்த உறுப்பினரும் மற்ற இலங்கை மக்களுக்காக பல காலங்களாக அரசியல் ரீதியாகவும் சரி அவர் உடல் ரீதியாகவும் சரி போராடிய ஒரு மனிதர் என்று தான் சொல்ல வேணும். அதாவது இது எவ்வளோத்துக்கு விமர்சிக்கப்படும் என தெரியவில்லை. தமிழ் மக்களின் ஒரு நப்பாசையாகவும் இருக்கலாம். அவர்கள் அரசியலுக்கு இருந்து என்ன செய்தார்கள், தமிழ் மக்களுக்காக என்ன செய்தார்கள்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கேள்விகள் எழுப்பலாம். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், ஒருவரை விமர்சிக்க போகின்றோம் என்றால் ஒன்று அவர்களின் முகத்துக்கு நேராக விமர்சியுங்கள், இல்லை என்றால் அவர்கள் இருக்கும்போது விமர்சியுங்கள். இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒருவரை பற்றி விமர்சிப்பது அது ஒரு மனிதராக பிறந்த உங்களுக்கு ஒரு அழகில்லை என்றது என்னுடைய கருத்து. அதை நான் சொல்ல போகிற அதுதான் என்ன விஷயம்னு சொன்னால், மாவை சேனாதி ராஜா தெல்லிப்பளை பீமங்காமம் பிரதேசத்தில் பிறந்தவர். தமிழரசு கட்சியின் ஒரு மூத்த உறுப்பினரும் தமிழ் மக்களுக்காக போராடிய ஒரு மனிதரும் என்று சொல்லலாம். அவர் எப்போன்னு சொன்னால் 29ஆம் தேதி இறைவனடி சேர்ந்து விட்டேன்னு சொல்லி போதனா வைத்தியசாலை நிர்வாகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. அதை பார்த்துருந்தேன் நான். உண்மையாக ஒரு கஷ்டமான விஷயம்தான். என்னென்னு சொன்னால், மாவை சேனாதிபதி ராஜா மற்றது இரா சம்பந்தன் அவர்கள் 2 பேரும் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சியின் மூத்த உறுப்பினர்கள். ஒரு அம்மா அப்பா இல்லாத காலகட்டத்தில் குடும்பம் எவ்வாறு சிதைந்து போகுமோ அது போன்ற நிலைமை தான் இப்போது தமிழ் தேசியம் பேசும் தமிழ் கட்சிகளின் நிலைமைகளும். அதாவது அவர்கள் தேசிய தலைவர் இருக்கும்போது அவர்களுடன் சேர்ந்து பயணித்தவர்கள் அவர்களின் வழிநடத்தையில் வழிகாட்டலில் வழி நடந்தவர்கள். அவர்களிடமிருந்து நாங்கள் நிறைய கற்றிருக்க வேண்டும். ஒருவேளை கற்க தவறிவிட்டோமோ என்னமோ தெரியவில்லை. இன்று அவர்கள் எம்மை விட்டு இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள். இனி அவர்களின் வழிமுறைகளில் நின்ற இந்த கட்சிகள் எவ்வாறு பயணிக்கப் போகுது என்று நினைத்து பார்த்தால் என்னால் அதுக்குரிய பதிலை சொல்ல முடியவில்லை. ஏனென்று சொன்னால், தமிழ் தேசியம் பேசும் தமிழர்களிடையே பலவிதமான உடைந்து பல கட்சிகளாக பிரிந்து விட்டது. சைக்கிள் மற்றது அப்படி நிறைய கட்சிகள் பேரை வாய்க்கில் வர அளவுக்கு நிறைய கட்சிகள் உடைந்து பிரிந்து விட்டது. அப்படி பார்க்கல இன்று நமக்கு பெரிய அடி மாவி சேனாதி ராஜா அவர்கள் மரணம். அவருக்கான இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது சில விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொன்னால், யாழில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 வயது சிறுமி உட்பட 3 கைது. ஒரு காலத்தில் படிப்புக்கு பேர் போன இடமாக இருந்தது யாழ்ப்பாணம். படிப்புக்கும் மானத்துக்கும் கௌரவத்துக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் யாழ்ப்பாணம் என்றாலே ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ யாழ்ப்பாணம் எதை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு சொல்லி பார்க்க தெரியலை. சோசியல் மீடியா பார்க்கல. நட்டது என்ன ஒரு விஷயம் சிரிக்கல. நம்ம சிரிப்பு பார்த்தோன்னு என்னென்னு சொன்னால், அவரை பற்றியான மீம்ஸுகளும் அவரை பற்றியான விமர்சனங்களும் அதிகமாக ஃபேஸ்புக் தளங்களில் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. யாருன்னு சொன்னால், இளம் அரசியல்வாதி, ஒரு படித்தவர், யாரை பற்றி கதைக்க போனது தெரிந்திருக்கும். டாக்டர் ராமநாதன். டாக்டர் அவர்கிட்ட பேர் என்னென்னு சொன்னால், பேரை மறந்து போச்சு. அது கிடையாது, நல்ல பேர் அவர்கிட்ட. அவர்கிட்ட பேரை மறந்தால் பேந்தென்ன அர்ஜுனா. பார்த்தீங்களா, இதை பார்த்தாலே அவர் காருக்கு போயிட மூஞ்சியில் பேரே தெரியாது கதைக்க வந்துட்டான்னு சொல்லி நான் அவரை பற்றி கெட்ட விஷயமா கதைக்க போயில. டாக்டர் அர்ஜுனா முந்த நாள் நினைக்கிறனோ நேற்றைக்கு 28ஆம் தேதி அவர் அனுராதபுரம் போலீஸால் திருப்பியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு படித்தவர், ஒரு டாக்டர்.
இளம் அரசியல்வாதி. சில விஷயங்கள் வந்து அவர் ஓப்பனாக அவர் வந்து வெளி உலகத்துக்கு நடிக்காமல் சில அந்த வெகுளித்தனமாக அவர் மனசில் பட்டது அவர் செய்ததை அப்படியே காணொலியாக்கி போடுறதும், மற்றது அந்தந்த நிமிஷத்தில் பட்டுன்னு பேசுவ ஒருவராகவும் இருக்கின்றார். ஒரு விதத்தில் அவர் செய்கிறது சில பேருக்கு பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் சில நேரம் அவர் யாருக்காகவும் மாட்டிக்கொள்ளாமல் இதுதான் என்னுடைய வழி, என்னுடைய கேரக்டர் இதுதான் சொல்லி அப்படியே போகிறது வந்து ஒரு விதத்தில் நல்லதாகவும் இருக்கும். ஏன் சும்மா மற்றவங்களுக்காக நடிப்பான். அவர் கேட்குறது சில விஷயங்கள் சில இதுகள் ஓகேயாக இருந்தாலும், ஆனால் ஒரு இடத்துல வந்து ஒரு சபையில் வந்து ஒரு மாதிரி நடந்து கொள்கிறாருன்னு எனக்கு தோணுது. எனக்கு அதை பற்றி விமர்சிக்க தெரியலை. ஒரு ஆக்களோட இடத்துல வந்து அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து அவங்க பேசுகிறது சில நேரம் அவங்களுக்கு அடித்தா கூட வாய்தவறி வந்து கெட்ட வார்த்தை வந்து விடும். அப்படி ஒரு நிலைமை ஒரு மனுஷருக்கு ஒரு சில சுபாவங்கள் இருக்கும்போது அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்றதுன்னு தெரியவில்லை. ஆனால் அவர் எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டுப்படுகின்றார். அது அவற்றை விதியோ இல்லை அவர் நடந்துக்கிற விதமோ தெரியவில்லை. அதுவும் ஒரு செய்தியாக போட்டிருக்கின்றார்கள். மற்றது புத்திரத்தில் 3 பேர் மீது வாழ்வெட்டு ஒருவர் உயிரிழப்பாம். அதை பற்றி கதைக்கு வாழ்வெட்டு அதிகமாகிவிட்டது. அடுத்து நான் சொல்லியிருந்தேன் அந்த என்னென்னு சொன்னால், விமானம் மற்றது வானூர்தி வந்து நேருக்கு நேர் மோதியது எங்கேன்னு சொன்னால் அமெரிக்காவில் நடந்திருக்கான். அமெரிக்காவை பார்த்த வரைக்கும் எல்லாமே பெரிய விஷயம் செய்தாலும் சில விஷயங்களும் இப்படி நடந்திருக்கு தான். அமெரிக்காவில் இந்த 64 பேருடன் பயணித்த விமானம் ஒன்று அந்த நாட்டு இராணுவ விமானத்துடன் வந்து நேருக்கு நேரெல்லாம் மோதி இருக்காம். 60 பயணிகள் அதில் பயணித்தவுடன் வானூர்தியில் 3 இராணுவ உத்தியோகத்தர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் ஆற்றில் விழுந்திருக்கான்னு சொல்லி ஊடக தகவல் வந்து தெரிவித்துங்க. இதில் வந்து சில உடல்கள் வந்து மீட்கப்பட்டுள்ளது. பெரிய உயிர் ஆபத்துகள் எதுவும் இதில் பெருசாக போடப்படவில்லை. அதனால் பெருசாக இது இல்லை. வேறு என்ன விஷயம் இதில் சோஷியல் மீடியா தட்டிட்டு போனால் வேறு எதுவுமே போடல. இன்றைக்கு அதிகமாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. யாருக்குன்னு சொன்னால் மாவை சேனாதிபதி ராஜா அவர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக போட்டிருக்கு. அடுத்தது போட்டிருக்கு என்னென்னு சொன்னால், ஒரு ஜனாதிபதி வந்து அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு ஜனாதிபதி போகும்போது அவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் செய்ய தடைன்னு சொல்லி எங்கள் போலீஸாரால் வந்து ஒரு மனு தாக்கல் ஒன்று செய்து பெறப்பட்டிருக்கான். நாட்டின் ஜனாதிபதி அந்த நாட்டுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு இது வேண்ட வேண்டியாக இருக்குது என்னென்னு சொன்னால். ஆனால் இப்போ நார்மலாக முந்தியிருந்த ஜனாதிபதிக்கும் இப்போ இருக்கிறவருக்கும் சில மாற்றங்கள் இருக்குது போல் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது முஸ்லிம்கள் மீது சோடிக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட சந்தேகங்களை வெளிப்படுத்தும் 2 முக்கிய நூல்கள் என்று அதாவது ஒரு நூல் என்று வெளியீட்டு விழான்னு சொல்லி முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்டது. ஆசிஃபுல்லாஷ் வாழ்த்துக்கள் எஸ்பிஸ்கா முஸ்லீம் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு நூலண்டு வெளியிடுறாங்களாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் இருக்குது. கிளிநொச்சியில் ஒரு புதுவிதமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன சொன்னால், காப்பாற்றப்பட்ட பின் மீண்டும் குளத்தில் குதித்த இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று பார்த்துருக்கேன். எங்கேன்னு சொன்னால், கூடுதலாக வந்து தமிழ்வின் ஐபிசி தமிழ் லங்காசிரி வீரேசரி இப்படியான தளங்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காக்குரிய நியூஸ்கள் வந்து அதிகமாக இருக்கும். இப்படியான நியூஸ்கள் அதில் போட்டுப்பாங்க. நான் சும்மா சோட்டாக வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிறத வந்து நார்மலாக வாசிச்சிருப்பேன். அதிகாலையில் பெய்த அடைமழை காரணமாக நுவரெலியா அல்பா பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு. நுவரெலியாவில் வந்து அதிகமான நிலச்சரிவுகள் இதுகள் அதிகமாக நடந்து கொண்டு தான் இருக்குது. அதில் வந்து நுவரெலியாவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி வந்து அதிகமாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி தான் போட்டிருக்காங்க. கொஸ்டின் துப்பாக்கிச்சூடு. அதை விட இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எங்கேருந்து அந்த துப்பாக்கி எடுக்கிறாங்களா? மன்னார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அந்த மன்னாரில் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால், நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்து குற்றவாளியை துப்பாக்கியால் வந்து அதுவும் ஒரு ஸ்கூட்டியில் வந்து அது 100cc இல்லை அந்த பைக்கில் வந்து சுட்டுட்டு போயிருக்காங்க. அது நீதிமன்றத்துக்கு முன்னாடி சொன்னால் அவ்வளோ போலீஸ் அவ்வளோ இராணுவம் இருக்கும். அந்த பாதுகாப்புலேயே வந்து சுட்டுட்டு போகிறோம். அதே மாதிரி கொழும்பில் வந்து அதிகமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகமாக இடம்பெறுகிறது. இதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி எனக்கும் தெரியவில்லை. ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டின் சட்டத்திட்டங்களை விமர்சிப்பது அவ்வளோத்துக்கு பெரிய அழகும் இல்லை. ஆனால் நாட்டின் சட்டத்திட்டம் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும். ஆயுதங்களை வந்து எடுப்பது எக்காரணமும் சரியான முடிவாக அமையாது. அதே மட்டும் இல்லாமல் ஒரு உயிர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உயிர்களை பாதுகாப்பது எங்கள் கடமை. இது போன்ற
வேறு ஏதாச்சும் காணொளி சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குதா கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க. அது சம்மந்தப்பட்ட காணொளிகள் கண்டிப்பாக உங்களுக்காண்டி தருவேன். நன்றி.